நாமத்தினால் உங்களை அவரை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வழியில் நாங்கள் கத்துடைய வசனத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். நாங்கள் பார்க்க போகிறதான ஒரு ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உனது மிகுந்த துன்பத்திலும் நீ மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உனது மிகுந்த துன்பத்திலும் நீ மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த தலைப்பை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி 16ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் 32ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். ஆகவே நாங்கள் முதலாவது நாங்கள் வாசிக்க போகிற பகுதி 16லிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றிகள் நாங்கள் சோதரிக்கிறோம் அப்பா. உடைய வசனத்தை நாங்கள் கேட்பதற்கு தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் எங்கள் ஊரில் இருந்து வந்து அமர்ந்து ஆண்டவரே, அவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு நடப்பதற்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் உண்மை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சிசமாய் ஆண்டவரே, அப்பா தெய்வமே சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்படுங்க. அன்றே இந்த வார்த்தைகளை கேட்டு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அன்று கர்த்தாவே சுவாமி மிகப்பெரிய வரப்பிரசாதமாகிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு எப்பேற்பட்ட மிகுந்த துன்பமானாலும் அந்த துன்பத்திலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஊருக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி சேர்க்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். ரைட், நாங்கள் இந்த நாளில் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மிகுந்த துன்பத்திலும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றுதான் பார்க்கிறோம் இல்லையா? ரைட், இங்க அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு மனிதன். அவனுக்கு தெரியும், அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு மனிதன். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களை தேடி தேடி கொண்டு போய் அவர்களை வதை முகாம்களில் போட்டு அவர்களை கொல்லுவதுதான் அவனுடைய பிரதான கொள்கையாகவும் இருந்தது என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யணும் அவனை குறித்தாங்க நாங்கள் பார்க்கிறோம். இப்போ அதே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி ஒரு மிருகத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவன். அவன் வந்து யூத கலாச்சாரத்தில் யூத வழிபாடுகள் மிகுந்த வைராக்கியம் உள்ளவனாக இருந்தபடினால்தான் அவன் அப்படி செய்தான். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய ரட்சிப்புக்கு பின்பதாக ரட்சிப்பை பெற்றுக் கொண்டதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அநேகரை விடுதலையாக்கக்கூடிய ஒரு மனிதனாக என்ன செய்கிறான், மாறுகிறான். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பதில் நாங்கள் பார்க்க போற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய அவருடைய நாமத்தினாலே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதான அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அவன் மிகப்பெரிய காரியத்தை, அதாவது எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்திலும் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாக தேவனை துதிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மட்டும் இல்லாம தேவனுடைய காரியத்தை எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருந்தெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் என்ன செய்யறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் செயல்படுகிறான். அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கும் பொழுது இவங்க இப்படியே ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தன்னை குறித்து சொல்லுகிறதுனால பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த தெரிந்த குறி சொல்ற இடத்துக்கு அதாவது சாமி பார்க்கறது அஞ்சனம் பார்க்குற மாதிரி பெண்கள். அப்போ ஒரு வாலிப பெண், ஒரு இளமையான ஒரு பெண் இவர் வந்து அநேக எஜமான்கள் அப்படி சொன்னா என்ன எஜமான்களை குறித்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவள் வந்து அடிமையாக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு பெண், அடிமையாக்கப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு பெண். அப்ப அடிமையாக்கப்பட்ட ஒரு பெண்ணை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்போதான் பவுல் விடுதலை ஆக்குறதுக்கு மனம் கொண்டவனாக இருக்கிறான். அநேக தரம் சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கும் போது இவன் என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க பின்னுக்கால வந்து சொல்றா வந்து அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால் சொல்லி நான் பார்க்கிறோம். அப்ப உண்மையிலே குறி சொல்லுகிறவர்களாக இருந்த போதும் இவள் என்ன செய்தா பார்த்தீங்க, இவருக்குள்ள இருந்தது யார் அப்படின்னு சொன்னா அசுத்த ஆவி, அதாவது பிசாசினுடைய ஆவிதான் இந்த பெண்ணுக்குள்ள என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. சிறு பெண்ணுக்குள்ள என்ன இருந்துச்சு, அசுத்த ஆவி, அதாவது பிசாசு ஆவிதான் அவங்களுக்குள்ள இருந்தது. அந்த ஆவி சொல்லும் பொழுது சொல்லுது வந்து இவங்க வந்து சாதாரணமான ஆட்கள்லாம் கிடையாது, இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால் சொல்லப்பட்டது. அப்ப பிசாசு போய் சொல்லிச்சா உண்மையை சொல்லிச்சா இந்த இடத்துல. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சீலாவை குறிச்சும் போய் சொல்லிச்சா உண்மையை பேசிச்சா, உண்மையை பேசியிருக்குது இல்லையா, உண்மையை பேசியிருக்கு. உண்மை எப்படி பேசுது அப்படின்னா, சத்தமிட்டு சொல்லும் பொழுது அநேகருக்கு சாட்சியாக என்ன செய்யறாங்க, அநேகருக்கு சாட்சியா சொல்றான். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிசாசினாலே வரக்கூடியதான சாட்சி, பிசாசினாலே வரக்கூடிய சாட்சி வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து பிரியமாக இருக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. நம்மளை சும்மா அந்த என்ன நம்மளை அந்த மோசடி பாடுற மாதிரி பாடக்கூடியதான ஒரு பகுதி தான் இந்த பகுதி. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் முடியும், உங்களுக்கு அதெல்லாம் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்மளை பார்த்து சும்மா பெரிய லெவல்ல பேசக்கூடியதான காரியம் நாங்கள் கேட்கும் பொழுது நம்ம பெருசா அதில் நம்ம ரொம்ப இணைஞ்சிடக்கூடாது. நம்ம என்னோட வாழ்க்கை நம்ம
என்ன செய்யக்கூடாது? ஒரு பெருமை வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? வந்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னா பிசாசு அவன் உண்மையை சொன்னாலும் அவன் எங்களை பெருமைக்கு நேராக வழி நடத்திட்டு என்ன பண்ணுவான்னா எங்களை அழிப்பதற்கு முயற்சி செய்வான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு காரியம் பெருமைக்கு எதிர்த்து நிற்பார். யாரும் பெருமை கொள்ள முடியாது. நல்லா கவனிங்க. அப்ப இந்த நிலையில இந்த பிள்ளை அப்படி கத்திட்டு வரும்பொழுது உடனே என்ன பார்த்தீங்கன்னா இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால், ஒரு நாள் 2 நாள் அநேக தடவை இவங்க போற நேரம் எல்லாம் முன்னுக்கால போயிட்டு நிறைய ஜனங்களுக்கு முன்னுக்கு போயிட்டு இவங்களை குறிச்சு என்ன போயிடுவான், சொல்லிட்டு போயிடுவான். சாரே இப்படி சொல்லிட்டு போறதை பார்த்து இந்த பவுலுக்கு வந்து சரியான கோபம் வந்துருச்சு. சின்ன பொண்ணு என்னது கோபம் வந்துச்சு. என்ன கோபம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு வாலிப பிள்ளையே, சார் ஒரு வாலிப பெண்ணை இந்த பிசாசினுடைய ஆவி என்ன பண்ணி வச்சுக்குது? அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த குறி சொல்றதுனால இந்த மாதிரியான காரியங்களை பேசுகிறதுனால இவளுக்கு நிறைய எஜமான்கள் இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் அது மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியமாக இருந்துச்சு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, இவளை இந்த இது கூட ஒரு தொழிலாக இந்த பிள்ளையை வச்சு பயன்படுத்தி அவங்க நிறைய என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, சம்பாதிச்சு கொண்டிருந்தாங்க. சாரி அப்ப சொன்னாங்க பவுல் பார்த்தா இந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படியாவது என்ன செய்யணும், விடுதலை ஆக்கி இந்த பெண்ணை எப்படியா கட்ட விற்கணும், இந்த பெண்ணை எப்படியாவது அடிமைத்தனத்துக்கு என்ன பண்ணணும், விடுதலை ஆக்கணும் முடிவு பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா உடனடியாக ஒரு காரியத்தை பண்றாரு சொல்லிட்டு பார்த்து சொன்னா என்ன செய்யறான், உடனே திரும்பி பார்த்து சாரி நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை சொன்னா அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஒரு பெண்ணை பார்த்து கடிந்து கொண்ட உடனேயே அவளுக்குள்ள இருந்து பொல்லாத ஆவி என்ன செஞ்சிருச்சு. இன்றைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சாரி ஒரு அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு பிள்ளையை கொண்டு போய் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூசாரி மாட்டை கொண்டு போவாங்க. சாரி கட்டாண்டி யக்ஷாத்ம என்ன வைக்கணும். அப்போ பாத்தீங்கன்னா அப்படி கொண்டு போய் பிடிச்சி கட்டியான வதை பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய காரியங்கள்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சார் எத்தனையோ பூஜைகள் எல்லாம் பண்ணி வழிபாடுகளை பண்ணி அந்த ஆவியை கட்டிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அது முடியாத காரியமாக என்ன வந்து செயல்பட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லி கடிந்து கொண்டாலே அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி உடனடியாக என்ன செஞ்சிடும், அவனை விட்டு போய்விடுகிறது. அப்படி என்ன நினைச்சு உடனே புறப்பட்டு போயிடுச்சு. இப்படி புறப்பட்டு போன உடனே நல்லா கவனிங்க சானே, இது அப்போஸ்தலனாகிய பவுல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அவன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற ஒரு மனிதன். அது மட்டும் இல்லாம பரிசுத்த ஆவியானவரை அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணிக்கிறான், பெற்றுக் கொண்டிருக்கிறான். மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவன் தேவனுக்கு என்றே தானே என்ன செய்யப்படுறான், வந்து தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். நல்லா கவனிங்க. இப்ப நம்மளும் இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருப்போமா இருந்தா அடுத்த கட்டம் தேவன் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியம் ஆண்டுடைய என்ன கொடுப்பார், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண போறவர் வந்து எங்களுக்கு அருள் செய்கிறதே. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக எங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உலக மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடியதான வாழ்க்கையிலிருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்க வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் இருக்கவே. அப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய வல்லமை மிக்க நாமத்தை தொழுது கொள்கிறோம். அவன் மிகப்பெரிய நாமத்தை தொழுது கொள்கிற எங்களுடைய வாழ்க்கையில சானே இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களை போல ஒரு அசுத்த ஆவி பிடிச்சிருந்தா அவ கொண்டு போய் தேவையில்லாம இடங்களுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு தேவையில்லாத பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்து இப்படிலாம் பல போராட்டங்களை போராடுகிற மற்ற மக்களை விட எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை சொல்லி கடிந்து கொண்டாலே அது உடனே அந்த அசுத்த ஆவி அந்த மனுஷனை விட்டு என்ன செய்யணும், அது போய்விட வேண்டும். அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் கூட்ட பார்க்க வேண்டும். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வர வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஞானஸ்நானத்தை பெற்றவன், சானே நான் ஆவியானவரை பெற்றிருக்கிறேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் என்ன பண்றார், வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளத்தை நான் எப்பொழுதுமே காண்பிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சரி நல்லா கவனிங்க. எங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அநேகருடைய வாழ்க்கை நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம், ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், சானே இல்ல நடக்கிறோம், அது பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம் என்று நாங்கள் அறிஞ்சும் இருக்கிறோம். ஆனா எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் வாழும்போது எப்படி வாழ்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த விதமான வித்தியாசத்தையும் காட்ட முடியாத அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு கூட ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பக்கூடியதான ஒரு வாழ்க்கையாக தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க சாரே. அப்ப இந்த மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. இப்ப இந்த குறிசொல் ராவி போயிருச்சு. இப்ப இவங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்றதுக்கு யார் இல்லாம போயிட்டாங்க பார்த்தா குறிசொல் ராவிலாம் இங்கே போச்சு, இல்லாம போன உடனே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அப்ப நல்லா கவனிங்க, மனுஷர்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா அவனுடைய சுயநலம், அவனுடைய வியாபாரம் வர்த்திக்கப்பட வேண்டும், அவன் நல்லா இருக்கணும். மனுஷங்க என்ன பண்ணணும், அவன் நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க போயிட்டு கடவுளை வேண்டிக் கொள்ளும் பொழுது அவனுடைய சொந்த தேவைக்காக ஜெபம் பண்ணிட்டு வருவான். அவனோட சொந்த தேவைக்காக பெரிய தானே செய்வான், பிரார்த்தனை பண்ணுவான். இல்லைன்னா தேவாலயத்துக்கு கியாம அது ரமாண்ட முகாத்த ஓனைக்கீழ எங்களோட விரும்பி யார் கேட்கறாங்க. அப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் எல்லாத்துக்காக என்ன பண்ணுவோம், உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அப்ப எங்களுக்கு இருக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மற்றவர்களுடைய நலன் கருதி அவருடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும், மற்றவருடைய நலன் கருத வேண்டும். சாரி
அப்ப நாங்க மற்றொரு நலன் கருதி வாழ்வோமா இருந்தா இப்படி வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நாங்க என்ன செய்யக்கூடியவர்களாக இருப்போம், காட்டக்கூடியவர்களாக இருப்போம். நல்ல கவனிக்கும். அப்ப நடந்த விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெண் அடிமைத்தனத்துல இருக்கிறார், ஆனாலும் அவளை விடுதலை ஆக்குவதற்கு யாருக்கும் மனசு இல்லை. ஆனா விடுதலை ஆக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை விடுதலையாக்கப்பட்டாள் என்று சொல்லி அதை குறித்து சந்தோஷப்பட்டு அதை குறித்து மகிழ்ச்சியாகி தானே அவங்களுக்கு நன்றி சொல்ற மனப்பான்மை இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, உடனடியா இவங்க என்ன பண்றாங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தின் நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்துக் கொண்டு போனார்கள். நல்லா கவனிங்க. அப்ப அந்த பிள்ளைகளுடைய எஜமான்கள் அந்த பிள்ளையை வந்து எப்பயுமே அந்த பிள்ளையை நடத்தி கொண்டிருக்கிறதால எஜமான்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பிள்ளைய வாழ்க்கையில் விடுதலை கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்படையில அவங்க. அந்த பிள்ளை வந்து இப்படி புத்தி தெளிந்தவளாக மாறுறான். பிசாசை விட்டு போன உடனே புத்தி தெளிந்தவளாக மாறி விடுகிறான். அந்த வாழ்க்கை வித்தியாசமான மாற்றத்துக்கு உள்ளாகுது. அப்ப இதை கண்டோன்னு இவங்க சந்தோஷப்படாம என்ன பண்றாங்கன்னா, உடனடியா அந்த அசுத்தாவியை திரட்டி விட்டுதான் அந்த ஜனங்கள் வந்து நன்மை செஞ்சாங்களா தீமை செஞ்சாங்களா? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில அவங்க விடுதலை கொடுத்திருக்காங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறாங்க? நன்மை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நன்மை செஞ்சதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம நன்மை செஞ்சதுக்கு நன்றி சொல்ல வேணும் இல்லையா? மரம் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உடனடியா இவங்க என்ன பண்றாங்க, அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிட்டு என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்துக் கொண்டு போனார்கள். இவங்க இப்ப பிடிச்சிட்டாங்க. இவங்க பிடிச்சி சும்மா கூட இல்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. என்ன செய்யறாங்க? அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகி நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடியை அடித்த பின்பு சிறைச்சாலைகளை வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். நன்மை செய்கிறது, நன்மை அதாவது நல்லது செய்வது, நன்மை செய்வது அப்படின்ற ஒரு பகுதி வந்து அது யாருக்குரிய பகுதி, அது யாருக்குரிய பங்கு அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில விழுந்ததான ஒரு மிகப்பெரிய கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நன்மை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். அப்ப தீமை அப்படின்னா தீமை செய்ய முடியாது. நல்ல கவனிங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ವಾಂಚನೆ ನಮಸ್ಕಾರ ಕರಣ್ಣ ಓ ನಮ್ಮ ತಿನ್ನತಾರೆ ದೇವಿನ ಕ್ಯಾನ್ನೆ அப்படி உணர்ந்த கரண்டோனே யாப்ப தேவன் கரண்டோனே நாங்க நன்மை செய்ய வேண்டும் சானே. அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. தீமை செய்ய முடியாது. அடுத்தவன் தீமை செய்யறது நாம செய்ய முடியாது. நல்லா விளங்கிருங்க. நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில மக்கள் தாங்க வேண்டும். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க தீமை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவானவர் இல்லை. நாம தீமை செய்ய முடியாது. ஏனென்றால் நமக்குள்ள அசுத்தாவி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அசுத்தாவி இருக்கிறவன் என்ன செய்வான்? தீமை செய்வான். சானே அசுத்தாவிகளுக்கு துணை போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீமை செய்வாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி இருப்பானா, அவன் எப்பொழுது என்னத்தை செய்வான்? நன்மையை மட்டும்தான் செய்வான். நன்மைதான் செய்ய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நன்மை செய்து சரிதானே ஒரு மனுஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா தீங்கு அனுபவிக்க வேண்டும். என்ன செய்ய வேணும்? 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய். அப்படி இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழும் பொழுது அவருக்கு நிறைய நெருக்கங்கள் ஏற்பட்டது, நிறைய நெருக்கடிகள் ஏற்பட்டது. ஆனா அந்த நெருக்கடிகள், அந்த பெரிய போராட்டங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பொழுதும் அவருடைய வாழ்க்கையில என்ன மாதிரி போராட்டத்தை போராடினார்? அப்படி நல்ல போராட்டத்தை போராடினார். அவர்கிட்ட வந்து கெட்ட விதமான கொள்கைகள் அவர்கிட்ட என்ன செய்ய வெளியே வரவில்லை. நல்ல கவனிங்க. அப்ப என்ன நடந்துச்சு? தீமை செய்யற அத்தனை பேருக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார்? நன்மையை மட்டுமே செய்து கொண்டிருந்தார். வாசிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அப்ப தீங்கு அனுபவித்தது யாரு? இந்த உலகத்துல வந்து தீங்கு அனுபவித்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து தீங்கு அனுபவித்தார். அப்ப நீயும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழக்கூடிய நாம எல்லாருக்கும் தீங்கு நிறைய வரும். இந்த உலகத்துல வரும். உலகத்துல நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, வருகிற தீங்கை நீ அனுபவி. அந்த வருகிற தீங்கை நீ என்ன செய்? நீ அனுபவி. அதுக்கு எதிர்த்து நிக்கிறாது. உனக்கு அதுக்கு எடுத்து நிக்கிறாது. நீ தீங்கை நீ என்ன செஞ்சாகணும்? நீ அனுபவிக்க ஆகணும். சரியா? இப்ப என்ன நடந்துச்சு? இந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் இவங்க சிறைச்சாலையில கொண்டு போய் போடுற அளவுக்கு இவங்க என்ன தீமை செஞ்சாங்க? என்ன தீமை செஞ்சாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வாலிப பெண் அசுத்த ஆவியினால பிடிக்கப்பட்டு அந்த பிள்ளை அநேகருக்கு அடிமையாக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்ததை கண்ட பவுல் என்ன பண்றாருன்னா, அந்த பிள்ளைக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறார். யார் மூலமா பெற்றுக் கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்து மூலமாக விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறார். அப்ப விடுதலையை தான் கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன செஞ்சிருக்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிள்ளைக்கு நன்மையை செய்திருக்கிறார்.
நன்மை செய்தவர்களை என்ன பண்றாங்க அப்படின்னா உடனடியாக பிடிச்சிட்டாங்க. சாரி, பிடிச்ச உடனே என்ன பிடிச்சி என்ன பண்றாங்க, கொண்டுட்டு போயிட்டு அதிகாரிகள் ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுக்குற நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடியவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்ய வேண்டும் என்று தேவனால் நியமிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்க மூலமா ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருப்பார். அநேக அற்புதங்கள் இணைஞ்சிருப்பார், உங்க மூலமா செய்து கொண்டிருப்பார். ஆனால் நீங்க செய்து கொண்டிருக்கிற அனைத்து காரியங்களையும் நன்மையான காரியங்கள் இணைஞ்சிட்டு இருக்கும், நடந்து கொண்டிருக்கும். ஆனால் சுத்தி இருக்கிற இந்த பொருளாதார மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சரிதானே, ஒருவேளை அவங்களுடைய அந்த மத வழிபாடுகள், அவங்களுடைய சில காரியங்களுக்கு வந்து நாங்க ஏதோ ஒரு பெரிய அநியாயத்தை பண்றோம், ஏதோ கெட்டதை பண்றோங்கிற நிலைமையில என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எங்களுக்கு எதிராக தான் அவங்க என்ன செய்வாங்க, கூட்டம் கூடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், எங்களுக்கு எதிராக தான் அவங்க கூட்டம் கூடுவாங்க. அப்ப இதுங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னா அந்த வீட்டு குடும்பம் என்ன செய்யணும் சொன்னா சந்தோஷப்பட வேணும். ஆனால் சந்தோஷப்பட மாட்டாங்க. தானே, நல்ல கவனி. அப்படிதான் ஒரு பிள்ளை வந்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டுருச்சு சொல்லி பெத்த தாய் தப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பிள்ளையை கொண்டு போயிட்டு விடிய விடிய ஒரு மரத்தோட கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டு நீ இனிமே இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யக்கூடாது, நீ ஆராதிக்க கூடாது சொல்லி பிள்ளைக்கு அந்த கட்டளையை போட்டுருவாங்க. ஆனாலும் அந்த பிள்ளை என்ன செய்யாது, கேட்காது. அது தொடர்ச்சியா என்ன செய்யும், ஆண்டவர் தான் இணைஞ்சிட்டு இருக்கும், அது ஆராதிச்சிட்டு இருக்கும். கடைசியா அந்த பிள்ளை என்ன பண்ணிவிட்டாங்க, மரத்தோரையை வச்சு இணைஞ்சு விட்டாங்க, தீ வச்சு கொளுத்து விட்டாங்க. தானே, அந்த புள்ள செத்துச்சு. ஆனா அந்த பிள்ளைய ஆத்துமா ஆண்டோட சமூகத்துக்கு என்ன அஞ்சிருச்சு, போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் தன்னை எரிச்சாலும் பிரச்சனை இல்லப்பா, நான் பரவத்துக்கு ஆண்டவர்கள் என்ன செய்ய போறேன், நான் போறேன்னு சொல்ற அந்த ஒரு தைரியத்தோட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த புள்ள தைரியமா இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த புள்ளை எரியும் பொழுது அந்த பிள்ளையோடு ஆவியானவர் சேர்ந்து எரிஞ்சிட்டு இருந்தார். ஆவியானவர் சேர்ந்து தான் எரிஞ்சிட்டு இருந்தார். அப்ப ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அவனுக்கு பயம் என்ன செய்யாது, வராது. மரண பயம் என்ன செய்யாது, ஏற்படாது. அவருக்குள்ள இருக்கிற விஷயம், எரிஞ்சு கொண்டே தன் கர்த்தரை நோக்கி என்ன செய்வான், ஆராதிப்பான். இதுதான் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை. அது தேவன் கொடுக்கிற பெரிய வல்லமை. நல்ல கவனி. அப்ப முதலாவது நடக்கிற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது உடுப்புகள் எல்லாம் என்ன செய்யணுமா, கிழிக்கணும். எப்படி சொல்லப்பட்டது, எப்படி அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போட, அவர்களை கிழித்து போட. அப்புறம் முதலாவது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, அவமானப்படுத்துவாங்க. நம்ம என்ன செய்வாங்க, அவங்க அவமானப்படுத்தி அவமானப்படுத்துவாங்க நம்மள. அப்ப நமக்கு நல்லா தெரியணும், இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சீலாவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு நடந்ததான சம்பவங்கள். இவங்க யார் அப்படின்னா, இவங்க சாதாரணமானவங்க. இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து விசுவாசத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அடுத்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால ஊழியக்காரர்கள் என்று நியமிக்கப்பட்டவர்கள். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம நிறைய பேர் அப்படி இருக்கிறோம். கர்த்தர் எங்களையும் அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நாங்களும் கர்த்தருடைய நாமத்தை தான் நாங்கள் என்ன செய்ய, எங்கும் போய் பிரசங்கிக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். அவர் விசுவாசிக்கிற எல்லாம் நாங்கள் தான் செய்ய வேண்டும். அப்படி நாங்கள் திட்டமிட்டு ஓட வேண்டிய ஓட்டத்தில் எங்களுக்கு நடக்க வேண்டிய முதல் சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் எங்களை கொண்டு நன்மையை தான் செய்வார். நாங்கள் நன்மைதான் செய்தோம் என்பது எங்களை சூழல் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனாலும் அவர்கள் நமக்கு எதிரான தீமையை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஏனென்றால் அவர்களிடத்தில் நல்லவர் இல்லாதபடினால அவங்க ஒருபோது நன்மையை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க தீமையை தான் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இது நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் தானே. முதலாவது எங்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவமானப்படுத்துவாங்க. என்ன படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, எங்களை அடிப்பாங்க. அப்ப அடினா எப்படி, நிறைய கவனிங்க, அடிக்கிறது வந்து நமக்கு கையால கம்பால கல்லால அடிக்கிறது, அந்த அடி மட்டும் இல்லை. நிறைய சொல்லால இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வாங்க, அவங்க எங்களுக்கு அடிப்பாங்க. சாரி, ஒரு குடும்பத்தை மேல கஷ்டப்பட்டு போயிட்டு இங்கே அப்ப நான் நடந்துட்டு இருப்பேன், நடந்து போயிட்டு கொண்டு வந்து ஒரு குடும்பத்தை சமாதானப்படுத்தி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த தாய் தப்ப என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு எதாவது பட்ட சூசனத்தில் என்ன பண்றாங்க, எங்களை பேசுறாங்க இதே இடத்துல சாரி அப்படி பேசுனாங்க. நல்ல கவனி. அப்ப அவங்க பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சிருக்கிறது நன்மைன்னு தெரிஞ்சும் எங்களுக்கு எதிராக என்ன பண்றாங்க, தூசண வார்த்தைகளை பேசுறாங்க, எங்களை அப்படித்தான் அவமானப்படுத்துவாங்க. முதலாவது அவமானப்படுத்தப்படுதல், இரண்டாவது என்ன பண்ணுவோம், நம்ம அடிக்கப்படுவோம். மூன்றாவது என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவாங்க, சிறைப்படுத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க, சிறைப்படுத்துவாங்க. மூன்றாவது பகுதி, இங்க சிறைப்படுத்தப்படுகிறார்கள். அப்ப சிறைப்படுத்தப்படும் பொழுது எப்படி பண்ணா, அவங்களுக்கு எந்த சேதம் ஏற்படாதபடி அவங்க காவல்காரர்கள் கட்டளையாக என்ன செய்யப்பட்டிருக்கு, அவங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்கள். யாருக்கு, சிறைச்சாலை அதிகாரிகள். அப்ப சிறைப்படுத்துவார்கள். அப்ப எப்படி என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களை வேலை செய்ய விடாதபடிக்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விடாதபடிக்கு, கர்த்தருடைய நாமத்தை நாங்க போய் எங்கும் போய் பிரசங்கிக்க முடியாதபடிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய நெருக்கங்களை எங்களுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. அன்னைக்கு சிறையில போட்டாங்க, இன்னைக்கு நம்ம சுதந்திரம் இருக்கிற மாதிரி இருப்போம். நம்மளை சுத்தி நமக்கு பலதரப்பட்ட நெருக்கங்களை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க உண்டாக்கி கொண்டிருப்பாங்க. யார் இதை செய்வா, இதை யார் செய்வா, தங்களுக்கென்று சுயநலமாக வாழக்கூடிய, தங்களுக்கென்று சாரே ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடியதான காரியத்தை செய்யக்கூடியவர்கள் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல கவனிங்க. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிரடியான காரியத்தை என்ன செய்வாங்க, எப்பயுமே செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும், இது மிக முக்கியமா தானே. அப்ப நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், நாம நன்மை செய்வோம், நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் மூலமா நமக்கு தீமை தான் நினைச்சிட்டு இருக்கோம் நடக்கும். ஆனா நாம நன்மைதான் செய்கிறோம் என்பதை
நம்மை குறித்து நன்கு அறிந்த தெய்வம் என்ன பண்ணுவார்னா நம்மளுக்கு நன்மையை செய்வார். சொல்லுங்களேன். மனுஷங்க நமக்கு நன்மை செய்ய மாட்டான், அவன் நமக்கு தீமை தான் செய்வான். சாரே, ஆனா நம்ம நம்பிக்கிற தேவன் என்ன பண்ணுவார்னா நமக்கு நன்மையை கட்டாயம் செய்வோம். நல்லா கவனிங்க. இப்ப சிறைச்சாலையில கொண்டு போயிட்டு போடப்பட்டாச்சு. எப்படி போட்டிருக்கிறாங்க சார்? இப்ப சிறைப்படுத்தியாச்சு. அடுத்து 4வது பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய கால்கள் கட்டப்பட்டாகிருச்சு. நீங்க நிறைய பேர் யோசிச்சு பாருங்க சார். இன்னைக்கு சில இடங்கள்ல சில விசித்திரமான சில காரியங்களை செய்து எங்களை நெருக்கிற மாதிரி ஒரு நெருக்கங்கள் வருகிற போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்க போறதுக்கு தரமாறுவோம். நம்ம போறதுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு கிடக்கும். எப்படி அங்க போறது அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு காலை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கட்டி கழுமரத்தில் தொங்க விடப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. கட்டி கழுமரத்துல தொங்க விடப்பட்டிருக்கிறது. அப்ப எங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி அங்க போறது. பெரிய பெரிய நெருக்கங்கள்லாம் உண்டாக்கி இருக்கிறாங்க, பலதரப்பட்ட பிரச்சனைகளை பிரச்சாரங்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில போய் நம்ம எப்படி நன்மை செய்யறது யோசிச்சுட்டு நம்ம உட்காந்துட்டு நம்ம என்ன கட்டப்பட்ட நிலைமை இருக்க மாதிரி கடை பண்ணுவோம். ஒன்றை நாம புரிந்து கொள்ள மாட்டோம். சரி, 24 மணித்தியாலமும் வேலை செய்யக்கூடிய, சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய, எந்த நேரமும் ஜெபத்திலையும் வேண்டுதலையும் உறுதியாக தந்திருக்கக்கூடிய சர்வ வல்லமுள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்றதை நாம மறந்துடுவோம். அவருக்கு சும்மா இருக்கே, அவர் எந்த நேரமும் என்ன பண்ணிட்டு இருக்கணும், எந்த நேரமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவர் நமக்குள்ள இருப்பார். ஆனா நம்ம விட்டு நிலைமை எப்படி இருக்க அப்படின்னா நாம யார் என்பதை நாம் சரியாக உணராதபடினால நம்மளை நாமளே கட்டி வச்சிருக்கிற மாதிரியே ஒரு உணர்வுல நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா நாம எழுப்பி போக முடியாதபடி நினைச்சிட்டு இருக்கோம், உட்காந்துருக்கோம். இது ரொம்ப கவனமா நம்மளை ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். சாரி, ரட்சிப்பை பெற்றுக்கிறோம் அப்படின்னா ரட்சகர் நமக்குள்ள இருக்கிறார் அர்த்தம். சொல்லுங்க, அல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ரட்சகர் யாருக்குள்ள இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படின்னா அவர் எங்க வேணாலும் எங்களுக்கு என்ன செய்வார்? ரட்சிப்பை கொடுப்பார். வாசிங்க அது கீழே. அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். அவன் சும்மா இல்ல, கொண்டு போய் சிறைச்சாலையில வச்சாலும் உட்காவல் அறைன்னு சொன்ன அர்த்தம். ரொம்ப உள்ளு கொண்டு போயிட்டு கட்டிட்டான். முன்னிக்க வைக்காம ரொம்ப உள்ளே கொண்டு போய் காட்டிட்டான். ரைட், வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க. நடுராத்திரியிலே எல்லாரும் தூங்கிட்டாங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு நடுராத்திரி. இப்ப காலில் என்று எங்க கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு? கல் மரத்துல கட்டி விடப்பட்டிருக்கு. சரி, அடிச்சு வஸ்திரமெல்லாம் கிழிச்சு கொண்டு போய் இணைஞ்சிருக்காங்க, போட்டுருக்காங்க. இந்த நிலையில ஒரு மனுஷனுக்கு ஜெபம் பண்ண வரலாம், ஒத்துக்கலாம். இவன் பாடி கத்தரை துதிக்கக்கூடிய நிலைமை வரலாம். பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட வச்சு பாருங்க. அவன் பாடி கத்தரை துதிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க 2 பேரும் வாழ்க்கை நடந்த சம்பவம் என்ன யோசிச்சு பாருங்க நீங்க. ஏன் அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுது? அத்திமரம் துளிவிடாமல் போனாலும் கத்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பேன் இல்லையா? கத்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஆபக புத்தகத்தை எடுங்க. ஆபக புத்தகத்துல ஆபக 1083 பக்கம் நினைக்கிறேன். எடுத்து பாருங்க. அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிளையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். யோசிச்சு பாருங்க. இதுதான் கர்த்தராகிய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பொழுது நமக்குள்ள ஏற்படுகின்றதான மகிழ்ச்சி. என்ன இல்லாம போனாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். இதை கற்றுக்கொண்டவர்கள் இவருக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இவங்க கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறதுல அவங்க மறந்துட்டாங்க. நல்லா வெளியே பண்ணுங்க. கட்டி தொங்க விடப்பட்டதுல என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. கர்த்தரை துதித்து பாடி என்ன பண்ண துவங்கிட்டாங்கன்னா இவங்க ஜெபிக்க துவங்கிட்டாங்க. எப்படி ஜெபிக்க துவங்கிட்டாங்க? இவங்க நடு ராத்திரியிலே பவுல் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து பாடுகிறதுன்னு சொல்லுங்கிற பொழுது தேவனை துதித்து பாடும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறத கவனிச்சு பாருங்க. வாசிங்க வசனத்தை. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அப்படி சடுதியில என்ன அர்த்தம்? எப்படின்றது ஒரு சடுதி. பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. நாம ஒருத்தருக்கு கட்டை விட்டோம்னா நம்முடைய கட்டுகள் தேவனால் அவிழ்க்கப்படும். நாம ஒருத்தருக்கு விடுதலை கொடுத்தோம்னா நம்மை தேவன் என்ன பண்ணுவார்? விடுதலையாக்குவார். நம்ம ஒருத்தருக்கு சந்தோஷத்தை உண்டாக்கணும்னா தேவன் நமக்குள் சந்தோஷத்தை உண்டாக்குவார். நல்லா கவனிங்க. அப்ப இவங்க 2 பேரும் செஞ்சது தவறு கிடையாது. இவங்க ஒரு வாலிப பெண்ணுடைய வாழ்க்கையில, கட்டப்பட்டிருந்த வாழ்க்கையில கட்டவிழ்த்து அந்த பிள்ளைக்கு விடுதலையை கொடுத்தாங்க. வேற ஒரு தவறு என்ன பண்ணல, செய்ய இல்லை. இது மனிதர்களுடைய பார்வையில பொல்லாப்பாக தெரிந்த பொழுதும் தேவனுடைய பார்வையில அது விலையேற பெற்றதாக இருந்தது.
ஆகையினால என்ன பண்றாங்கன்னா இவங்க ஜெபம் பண்ணி பாடி துதித்த பொழுது சடிதியில பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி எதிர்ச்சி என்ன பண்ணிருச்சு? இப்ப பூமி எதிர்ச்சி வந்துருச்சு. பூமி எதிர்ச்சி வந்த உடனே கதவுகள் என்ன பண்ண தங்கிருச்சு? கதவுகளை திறக்க ஆரம்பிச்சிருச்சு. கதவுலாம் திறந்து போயிருச்சு. அவங்களுடைய கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் நஞ்சு போச்சு. எல்லாம் கலன்று போயிருச்சு. சரி, யார் வந்து கட்ட விழுத்தது? கட்ட விழுத்தது யாரு? சும்மா கட்டல கலந்து போயிருச்சான். யார் கட்ட விழுத்தது? சரி சொல்லுங்க. ஆண்டவராகிய தேவன். நாங்க சிறைச்சாலைக்கு உள்ள கொண்டு போய் போட்டுனாலும், இரும்பு பெட்டிக்குள்ள கொண்டு போய் போட்டுனாலும் சரி, தேவனுடைய வல்லமை எவ்வளவு எதுனாலையும் கடைசி வரைக்கும் என்ன செய்யலாம்? கூட்ட முடியாது. யாரை வேணாலும் கட்டலாம், யாரை வேணாலும் எரிக்கலாம். தேவ வல்லமையை யாராலும் என்ன செய்ய முடியாது? எரிக்க முடியாது, கட்ட முடியாது. இதான் இதுக்கு அடையாளத்தை பார்த்தீங்கன்னா நீங்க ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்க நினைக்கிற மாதிரியான நாட்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடியவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பயம் இருக்குதே சாரி, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன்னு சொல்றவங்களுக்குள்ள சும்மா தேவையில்லாம மனுஷர்களை கண்டு அதை கண்டு இதை கண்டு பயப்படுற பயம் இருக்குன்னா நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமா பாவம் செய்யற. உனக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, தேவ ஆவியான எனக்குள்ள இருக்கிறாருன்னா தேவ வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. இந்த தேவ வல்லமைக்கு முன்பதாக எப்பேற்பட்ட ஆவிகளுக்கும் இடம் கிடையாது. அதெல்லாம் செதறி போயிடும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளு. இதை நீ உனக்கிட்ட வச்சுக்கிட்டு நீ தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா உன் வீட்டுக்குள்ள உன் புருஷனுக்கு, உன்னுடைய மனைவிக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை வர முடியாத அளவுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில பயத்தை காட்டி உட்கார்ந்துருப்பா நிச்சயமா சாரே நீ தேவனால் கடிந்து கொள்ளப்படுவாய். நல்லா புரிஞ்சுக்கொள்ளும். தேவனுடைய கடிந்து கொள்ளாமல் இருக்கணுமா இருந்தா தேவன் உனக்குள்ள வாசம் பண்றது நீ எப்பொழுதும் என்ன செஞ்சுக்கிறோம்? நீ உணர வேணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ உணர வேணும். நல்ல கவனி. அப்ப அடுத்து பாருங்க, இப்ப சிறைச்சாலைக்காரன் என்ன பண்றான்? வாசிங்க. நீ சிறைச்சாலைக்காரன் முத்திரை தெரிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். நடக்கிற விஷயம் என்ன பண்ணா? சிறைச்சாலைக்காரனுக்கு பெரிய பைத்தியம் முடிச்சு போச்சு. அவன் எழுதி பார்த்தான், அப்படியே கதவெல்லாம் திறந்து கிடக்குது. இப்ப எல்லா கைதுகள் என்ன பண்ணிட்டாங்க? அவ்வளவு பேர் தப்பு செஞ்சாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. இப்ப யாருக்கு பிரச்சனை வரும்? சிறைச்சாலைக்காரனுக்கு பிரச்சனை வரும். கைதிகள் எல்லாம் வெளியே ஓடிட்டா சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணி போடுவான்? அவனை கொண்டு போடுவாங்கிற அந்த பயம் வந்த உடனே என்ன பண்றான்னா, அந்த தண்டனைகள் வந்து பயங்கரமான தண்டனைகள் தெரிஞ்ச உடனே அந்த தண்டனைக்கு தான் உள்ளாக கூடாது, தன்னை தானே தற்கொலை பண்ணி செத்து போயிருங்கிற நிலைமையில அது பட்டயத்தை உருவி தன்னை குத்தி கொண்டு கொள்றதுக்கு முயற்சி செய்யறான். அப்படி முயற்சி செய்கிறதை பவுல் கண்டுட்டான். பவுல் கண்டு என்ன பண்றான்? பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து நீ உனக்கு எந்த கருதியும் பண்ணிக்கிறார்? உனக்கு நீ கருதி பண்ணிக்கிறாத. பிரியமான பிள்ளைகளை நீங்க எல்லாம் சரியா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, சரி உங்களுக்குள்ள பயம் வருது அப்படிங்கிறதுக்காக வேண்டி, உனக்குள்ள பயம் வருதுங்கிறதுக்காக வேண்டி நீ பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக உனக்கு நீ கெடுதியை உண்டாக்கிக்காத. நீ எப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு எந்த கெடுதியும் வராதபடி நீ உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா நீ உனக்கு கெடுதி வரக்கூடாது. என்ன அர்த்தம்? நீ விளையாட்டுக்கு கூட போய் சொல்றது, தேவையில்லாத விளையாட்டுகள் காட்டுறது, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம போறது, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம போறது, உனக்கு நியமித்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாம போறது, இதெல்லாம் உனக்கு நீனே கெடுதியை உண்டாக்கி கொள்கிறதான காரியமாக இருக்கும். நல்ல கவனிங்க. இப்ப நல்ல கவனிங்க. யார் ஆர்டர் போடணும் அப்படின்னா, சிறைச்சாலை அதிகாரி தான் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு ஆர்டர் போடணும். ஒரு கைதி சிறைச்சாலை அதிகாரிக்கு ஆர்டர் போடுறான், உனக்கு நீ ஒரு கெடுதியை உண்டாக்கிக்க கூடாது அப்படின்றான். பாருங்க, இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு கைதியாகவே இருந்தாலும் அவனுடைய சத்தத்துடைய வல்லமை கவனிச்சு பாருங்க. வாசிங்க. அடுத்த பகுதி. நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப சத்தம் போட்ட உடனே எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் சொல்லி சொன்ன உடனேயே உடனே வெளிச்சம் எல்லாம் கொண்டு சொல்லிட்டான். அந்த காலத்துல பந்தம் வெளிச்சம் போய் லாம்பு கொடுத்து கொண்டு சொல்லி உடனே போயிட்டு பார்த்தா எல்லாரும் அவங்க என்ன செய்றாங்க? அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவன் ஒரு சிறைச்சாலை அதிகாரி. இவன் என்ன பண்றானா? உடனடியா சதானே அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு சொல்லி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து சதானே அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே. எப்படி கூப்பிடுறான்? ஆண்டவமாரே, ஆண்டவர்களே அப்படின்னு கூப்பிடுறான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவன் சாக போற விஷயத்த அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கானே, அவன் தன்னுடைய தேவனுடைய வெளிச்சத்துல தான் கண்டுபிடிச்சான். ஏன்னா இருட்டு, அங்க வெளிச்சமே கிடையாது. வெளிச்சம் சாக போறாங்கிறது எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் வச்சு பாருங்க. அவன் உணர்ந்து கொள்றான், அடே நான் சாக போன விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்? உள்ளறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க, இவனுக்கு எப்படி தெரியும்? இது ஆண்டவனே அன்றி யாருக்கும் என்ன செய்ய முடியாது, தெரியாது. அப்படின்னு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் யார், இந்த சீலா யார் அப்படின்னு அவன் தன்னுடைய அறிவினால் அறிந்து கொண்டான். இவங்க சாதாரணமானவங்க கிடையாது சாரே, இவங்க ஆண்டவர்கள் அப்படின்னு என்ன செஞ்சான்? ஆண்டவன்மார்கள் என்று கூப்பிடுறான். இதைத்தான் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு. தேவ வார்த்தையை பெற்ற நீங்க எல்லாம் தேவர்கள் என்ன படுவீர்கள் சொல்றாரு. எப்படி சொல்றாரு?
நீங்க தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்கன்னா, இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க எல்லாரும் தேவர்கள். அப்ப நீங்க நினைக்க கூடாது, நீங்க சாதாரணமான ஆட்கள் நினைக்க கூடாது, நீங்க சாதாரணமான பிள்ளைகள் நீங்க நினைக்க கூடாது. சரி, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து புறப்படுதுன்னா அது முன்னே போய் ஒரு மிகப்பெரிய வல்லமையை செஞ்சு முடிச்சிடும். அவ்வளவு பெரிய காரியத்தை செய்யக்கூடிய காரியங்கள் அது. சரி, நீங்க பாத்தீங்கன்னா யோவான் புத்தகம் அந்த 10ஆம் அதிகாரத்துல நீங்க அந்த வசனத்தை பார்க்கலாம் இல்லையா? எப்படி தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் யாரா இருக்கலாம்? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாய். 34 வசனம் இல்லையா? 10ஆம் அதிகாரம் 34 வசனம் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும் பெரியார்களா இருக்கட்டும், நீங்க தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள யாரு? தேவர்கள். நீங்க தேவர்கள். அப்ப தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் இந்த பவுலும் சீலாவும். அப்ப இவங்களை பார்த்து ஆண்டவமார்கள்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு அர்த்தம் என்ன அப்படின்னா, இருட்டுல தான் சாக போற விஷயத்தை உடனடியா கண்டுபிடிச்சு சாவி இருந்து அவனை தடுத்தான். யார் தடுத்தது? கர்த்தர் தடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. யார் மூலமாக தடுத்தார்? பவுல் மூலமாக தடுத்தார். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை சாதாரணமான மக்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க, சாதாரணமான ஆட்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க. சரி, உங்களை பார்க்க சாதாரணமாக தான் இருப்பீங்க. நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உடுப்பெல்லாம் கிளிப்பட்டு போயிருச்சு. இப்ப எப்படி நாம இருந்திருப்பாங்க? உள்ளது உடுப்பெல்லாம் கிளிப்பட்டு போயிருச்சு. இப்ப எப்படி இருந்திருப்பாங்க சொல்லுங்க. வசதி கேட்கிறீங்க தெரியுமா? பேசுங்க, சத்தமா பேசுங்க. உடுப்பெல்லாம் கிளிப்பட்டு எல்லாமே எப்படி இருந்திருப்பாங்க? வாழ்க்கை அசிங்கமா அலங்கோலமா நினைஞ்சிருப்பாங்க, உள்ளுக்கு இருந்திருப்பாங்க. அடுத்தது ஆட்டி செம்ம அடி வாங்கியிருக்கிறாங்க. அவனுக்கு ஒருத்தர் காப்பாற்ற முடியுமா? அடி வாங்கி ஒருத்தர் காப்பாற்ற முடியுமா? எல்லாரும். இன்னும் 3வது பக்கத்தில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க, சிறைப்படுத்தப்பட்டு கட்டி தொங்க விடப்பட்டிருக்காங்க. அவங்க யாரை காப்பாற்ற முடியுமா? இப்ப அவனுடைய கொஞ்சம் கற்பனையில பாருங்க, அவங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படி வச்சு பாருங்க. நீங்க நாங்களும் நல்ல அழகா குடிச்சு நல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும். உனக்குள்ளே எனக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கோமா இருந்தா நாம எல்லாரும் தேவர்களாக இருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை பெற்ற நாம எல்லாரும் யார் அப்படின்னா, விடுவிக்க கூடியவர்கள், கட்டவிழ்க்க கூடியவர்கள், ரட்சிப்பை குறித்து பேசி ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர்கள். நம்ம எல்லாம் சாதாரணமா என்ன செய்யலாம்? ஆண்டவர் வந்து நீங்களா ரூமுக்குள்ள படுத்துக்கிறதுக்கு பிள்ளைங்க பயப்படுறாங்க. நாங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாருன்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருப்போமா இருந்தா நம்ம காலில் நாம கட்டுப்போட்டு நடத்திக்கிட்டு நாம ஒரு சில விஷயங்களுக்கு பயந்துட்டு உட்கார்ந்து நம்மளை போல பைத்தியக்காரங்க யாருமே கிடையாது. சரி, ஏன்னா நம்ம இடத்துல நன்மை செய்கிற காரியங்கள் இருக்கிறபடினால நன்மை செய்கிறவரும் நம்மோடு கூடவே இருப்பார். நல்ல கவனி. உடனே நடந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன நடந்ததுன்னா, இப்ப அங்க சிறைச்சாலை அதிகாரிக்கு சரிதானே ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுக்க பாருங்க. இப்ப சிறைச்சாலை அதிகாரி எல்லாத்தையும் கட்டி வைக்கிறவன், எல்லாம் சிறைப்படுத்தி வைக்கிறவன், சிறைப்படுத்துகிறவனுக்கே கர்த்தர் விடுதலையை கொடுப்பதற்கு என்ன சில காரியங்களை பண்றாங்க. வாசிங்க, அங்கே வாசிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யும்? நான் விடுவிக்கப்படுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று யார் கேட்கிறது? இப்ப கேள்வி யாருக்கிட்ட கேட்கிறது? என்னடா அநியாயமா இருக்கு, என்ன பெரிய ஆச்சரியமா இருக்கு. நான் ஒருத்தரை கொண்டாந்து என்ன வச்சிருக்கிறேன்? சிறை பிடிச்சு வச்சிருக்கிறேன். சிறை பிடிச்சு வச்சிருக்கிற சார், என்னால் சிறை பிடிக்கப்பட்ட ஒருத்தங்கிட்ட நான் கேட்கிறேன் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். அது ஏன் அப்படின்னா, கட்டப்பட்ட நிலையிலே சிறை பிடிக்கப்பட்ட நிலையிலே இருந்த பொழுதும் இவன் தன்னைத்தானே குத்திக் கொண்டு சாக போகிறேன் என்ற ஒரு நிலைமை தெரிந்த உடனே சத்தமிட்டு சாவை தடுத்ததான ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா கர்த்தர் செய்தார். நல்லா விளங்கிருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆரம்ப நாட்கள்ல ஆராதிச்சு வந்ததான விக்கிரகங்கள் என்ன பண்ண அப்படின்னா, நம்மளாலே காசு கொடுத்து வாங்கி கொண்டு வீட்டில் வச்சிருக்கோம். வச்சதுக்கு பீடம்லாம் கட்டி உட்கார வச்சிருக்கோம். வச்சுட்டு எல்லா படிப்பு அதுக்கு நாம தான் பண்ணிட்டு இருந்திருக்கோம். உங்களுக்கு நான் பேசுறது புரியுதானே? எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்து தலையிலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு நீ ஏதாவது தற்கொலை பண்ணி சாக போறேன்னு சொன்னாலும் அது உங்களாலேயே கொண்டு வந்து பிடிச்சு வைக்கப்பட்டதான ஒரு நிலைமை இருந்தாலும் அது சத்தமிட்டு உன்னை ஒருபோதும் என்ன செய்யாது, உன்னை கூப்பிடாது, உன்னை காப்பாத்தாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அது அதுவாகவே தான் இருக்கும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். சரி, சிறைபிடிக்கப்பட்டது நான் தான் கொண்டு வச்சு வச்சிருக்கிறேன். அப்ப நான் தான் அதுக்கு அதிகாரியா இருக்கிறேன். சரி, நான் நினைச்சாதான் துறப்பேன், நினைச்சாதான் மூடுவேன். நான் நினைச்சா மாலை போடுவேன், நினைச்சா மாலை கட்டி வீசி போடுவேன். இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில. ஆனா எனக்கு ஒரு ஆபத்து வருதுன்ற நிலைமையில நான் தற்கொலை பண்ணி சாக போறேன்ற ஒரு சூழ்நிலை நான் தர்மாக்கிட்டு இருக்கும் பொழுது கூட ஒரு சத்தமும் போடாம அமைதியா இருக்கக்கூடிய நிலைமை இருக்குதுன்னா அது விக்கிரகமாகவே தான் இருக்கும். விக்கிரகமாகவே தான் இருக்கும். ஆனா ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் சாதாரணமானவர்கள், அலங்கோலமானவர்கள், கிழிக்கப்பட்ட நிலைமையில, அடிக்கப்பட்ட நிலைமையில, அசிங்கமான நிலைமையில, சாப்பாடும் இல்லாம, தண்ணியும் இல்லாம, ஒன்றுமே இல்லாம, கட்டி தலைகளாக தொங்குவிடப்பட்ட நிலைமையில இருந்த பொழுதும்
அதிகாரிகளையும் விடுதலையாக்கக்கூடிய மிகப்பெரிய பவர் அவர்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கர்த்தருடைய வல்லமை. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப நாங்க சாதாரணமானவர்கள் இல்லை. தேவனுடைய வார்த்தையை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொண்டோம்னு சொன்னா நாங்க சின்ன சின்ன ஆட்கள் பெரிய இதெல்லாம் ஆண்டவருக்கு பார்வையில் ஒண்ணுமே கிடையாது. சரிதானே? நாங்க எப்படி இருக்கிறோம் இல்ல, எங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குன்னா நான் இந்த உலகத்தை மாற்றி போடுவதற்கு என்னால முடியும். சரி, வாசிங்க, அதுக்கு வாசிங்க. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. என்ன சொல்ற பாருங்க, அப்பொழுது நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. என்ன நம்பாத, என்ன நம்பாத, என்னைய நம்பாத. என்னைய அடிக்கலாம், என்னை கட்டி போடலாம், என்னை சிறைப்பிடிச்சு வைக்கலாம், எல்லாம் என்னையே பண்ணலாம் நீ. ஆனா எனக்குள்ள இருக்கிறவரை உன்னால் என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் தான் இப்ப பெரிய அசைப்புகள் என்ன பண்றார், உனக்கு முன்னுக்கு காண்பிச்சிருக்கிறார். அவர் தான் எங்களை கட்டவிழ்த்து விட்டார். சரிதானே? அவரை நீ விசுவாசி. அப்படி நீ விசுவாசினா நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமும் என்ன செய்யும், ரசிக்கப்படும். நீ என்னடா நீ விசுவாசிச்சிருக்கிற அப்படின்னா உன் குடும்பம் ரசிக்கப்படாம இருக்குது. இது வரைக்கும் உனக்குள்ள ரட்சிப்பு சரியான முறையில் இல்லாததுனாலதான். சரி, உன் குடும்பம் உன் புருஷனை ரசிக்க முடியல, உன் மனைவி ரசிக்க முடியல, உன் பிள்ளை ரசிக்க முடியல, நீ பெரிய பாடுபட்டு என்ன அர்த்தம் பண்ணா, நீனும் ரட்சிப்பை சரியான முறையில் என்ன செய்யற, இன்னும் உன் வாழ்க்கை உணர்வு அப்படின்னு சரியான முறையில் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யல, நீ விசுவாசிக்கவில்லை என்றது அதுக்கு அடையாளம். இன்னைக்கு நீ உன்னை தேடிப்பார், உன்னை நீ பிரட்டி போட்டுப்பார். நீ விசுவாசி பண்ணா ஆண்டவர் இன்னொரு குடும்பத்தில் மொத்தத்துக்கு இறங்கிப்பார், ஆண்டவர் உடனே கொடுத்திருப்பார். சரி, வாசிங்க. அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ரைட். அடுத்த கட்டம் என்ன பண்றாங்கன்னா, சரி, இப்ப ரட்சிப்பு வரணும்னா அவங்க என்ன பண்ணணும், ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு வரணும்னா, விடுதலை வரணும்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதிக்க வேண்டும். என்னுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய போதகத்தை அல்ல, எனக்கு இருக்கிற திறமைகளை குறித்து கிடையாது. கர்த்தர் யார், உன் மேல கரிசனை உள்ளவர். தாயின் கருவிலை நீ தோன்றும் முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர். தாயின் கருவிலை நீ தோன்றினது முதல் உன்னை ஆதரித்து வந்தவர், உன்னை பாதுகாத்து வந்தவர். அவருடைய வார்த்தையை நீ என்ன செய்யணும், உங்களுக்கு நீ பிரசங்கிக்க வேண்டும். அப்ப தேவனை ஒரு மனிதன் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறவன் அவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள இருந்துச்சுன்னா தான் அவன் தேவனை குறித்து மறுபடியும் என்ன பண்ணுவான், பிரசங்கிப்பான். அப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை போதித்தால் அவன் அந்த குடும்பமும் என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இதைத்தான் நீயும் நானும் செய்ய வேண்டும். இதைத்தான் நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். மத்திய புத்தகம் கடைசி 28 வாசிப்பாங்க சொல்ல, நீங்க போய் என்ன பண்ணணும், நீங்க வாசிங்க 28 அதிகாரத்துல. ஆகையால் நீங்க புறப்பட்டு போங்க, இப்படி உட்கார்ந்து இருக்காதீங்க. உங்க காலம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது, உங்களை யாரும் கட்டி போடல. புறப்பட்டு போங்க. சகல ஜாதிகளையும் யாரும் இருந்துட்டு போட்டப்பா, அவன் எந்த மாத்த சமூகம் இருந்துட்டு போட்டும், என்ன ஜாதி இருந்துட்டு வேணாலும் போயிட்டு போட்டும், இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. சரி, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் எங்க புறப்பட்டு போய் என்ன செய்ய சொல்லிக்கிறார், எங்க புறப்பட்டு போய் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானத்தை கொடுக்கணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாத்தையுமே அவர்களும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்கன்னு அவர்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. இப்ப இதுதான் நாங்க எல்லாரும் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துக்கிற கர்த்தர். எது கொடுத்துக்கிற அப்படின்னா, நல்லா கவனிங்க, சகல ஜாதிகளும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்லப்படுகிறதான பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சரி, புத்தகமக்காரங்க இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இன்னும் பலவிதமான ஜனங்கள் இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் மத்தியிலையும் போய் நீ என்ன சொல்ல அப்படின்னா, சரி, எல்லாரையும் நீ அவங்களை சீசராக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் யாருக்கு சீசராக்கணுமா, யாருக்கு சீசராக்கணுமா, இயேசு கிறிஸ்துவுக்கு சீசராக்கணுமா, எல்லாரையுமே. அப்ப இத்தனை மதங்களில் சார்ந்து இருக்கக்கூடியவர்களாம் இவங்க இயேசு கிறிஸ்து சீசராக்க மாத்திரம் என்ன பண்ணணும், நாங்க போயிட்டு நாங்க கை கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாங்க கை கொள்ளாம மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கற்றுக் கொடுக்க முடியாது. நாங்க கை கொள்ள வேண்டும். நாங்க கை கொண்டுதான் மற்றவங்க என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு நாங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுத்தாதான் நம்ம என்ன செய்யணும், பிரசங்கிக்க வேண்டும், நாம் போதிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து போதித்தால் அந்த மனிதனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ரட்சிப்பு உண்டாகிடும். நல்ல கவனிங்க. இந்த ரட்சிப்பு ஏன் வரும் அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களை ஒரு மதம் என்ற சங்கிலியில கட்டப்பட்டு வச்சுக்கிறாங்க. சரி, நான் அந்த ஜாதி இந்த ஜாதி ஜாதி என்ற சங்கிலினால தாங்களை என்ன பண்ணிக்கிறாங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க. இவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. இவங்களோட கட்டெல்லாம் நீ என்ன செஞ்சாகணும், நீ அவுக்க வேணும். கட்டெல்லாம் நீ என்ன செய்யணும், அவுக்க வேணும். அவங்க விடுதலை இல்லாம இருக்கிறாங்க, ரட்சிப்பு இல்லாம இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. இப்ப சிறைச்சாலை அதிகாரிக்கு
ஒரு மிகப்பெரிய துன்பம் வந்தது. எப்படின்னா சிறையில் இருக்கிற எல்லாரும் தப்பி ஓடி போயிட்டாங்க. இப்ப எனக்கு என்ன வரப்போகுது, எனக்கு பெரிய மரணம் வரப்போகுது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மிகுந்த துன்பம் அந்த யாருடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறைச்சாலை அதிகாரி வாழ்க்கையில வந்துச்சு. ஆனா அந்த துன்பத்துல அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாம போய் தன்னை தானே தற்கொலை பண்ணி சாகும் அளவுக்கும் துணிந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய அதிகாரியான பொறுப்புல நீ இருந்தாலும், நீ ஒருவேளை டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், எப்பேற்பட்ட பெரிய அதிகாரியா இருந்தாலும் உனக்குள்ள கிறிஸ்து இல்லைன்னா, நீ கிறிஸ்துக்குள்ள இல்லைன்னா உன் வாழ்க்கையில வருகிற எந்த துன்பத்தையும் உன்னால சகிக்க முடியாது. உடனடியா நீ ஏதாவது ஒன்று விபரீதமான முடிவை எடுக்கக்கூடியவனாக இருப்பேன்னா நீ யோசிச்சு பார், நீ எவ்வளவு பெரிய பிச்சைக்காரன் அப்படின்னு. எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்திருப்போம். நீ உனக்குள்ள இயேசு கிறிஸ்துவானவர் இல்லைன்னா, நீ இயேசு கிறிஸ்துக்குள்ள இல்லைன்னா நீ விபரீதமான முடிவை எடுக்கிறதுக்கு என்ன செய்வ? நீ உடனடியா முடிவு எடுப்ப. உடனடியா நீ விபரீதமான முடிவை எடுக்கிறனா நீ என்ன அதிகாரி இருந்து என்ன பிரச்சனை? எப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பேற்பட்ட துன்பத்திலும் தன்னை மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து இல்லாமல் எவனாலேயே முடியாது. சொல்லுங்க. அப்ப இவ்வளவு பெரிய துன்பத்திலும், கட்டி போடப்பட்டிருந்த சூழ்நிலையிலும், இவ்வளவு பெரிய மிகுந்த துன்பத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிலையை அடைந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். இயேசு அவரோடு இருந்த அந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, செஞ்சுட்டு இருப்பாங்க. எதை நம்ம இங்க பாக்குறோம், நல்லா கவனிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் இருந்தா, அவர் எனக்குள்ள இருந்தா, என்னை எங்க கொண்டு போய் கட்டி போட்டாலும் நான் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். என்ன அர்த்தம்னா, என்னுடைய தலை போறக்கூடிய மிகப்பெரிய துன்பமே என்னுடைய வாழ்க்கை. நாளைக்கு ஒருவேளை கட்டி போட்டு நாளைக்கு கொண்டு போய் கொலை பண்ணி போடலாம், அவங்க கொண்டு போடலாம். அவன் நாளைக்கு சாக போறது கூட அவங்க வாழ்க்கை இருந்திருக்கலாம். நல்ல கவனி. ஆனா அந்த மரணத்தை குறித்த எந்த பயமும் இல்லாதபடி அவங்க என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். சரி. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து தெரிஞ்ச உடனேயே என்ன பண்றாங்க, தானே குத்திகள் சாப்பிடணும் முயற்சி பண்றான். நல்லா யோசிச்சு பாருங்க. இதே நிலைமையில இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிறாங்க, உன்னை சுத்தி இருக்கிற மக்கள் மத்தியில் இருக்கிறாங்க, உன்னை சமுதாயத்தில் இருக்கிறாங்க. உனக்கு தெரியலையா? உன்னால பார்க்க முடியலையா? சின்ன சின்ன விஷயம், ஐயோ டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிட்ட தற்கொலை பண்ணி சாகிற எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை, காதல்ல தோல்வி அடைஞ்சிட்டா நினைச்சிடணும், செத்து பேர் முடிவெடுத்து சாகிற எத்தனையோ வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை. சரி. ஐயோ பெற்ற புருஷன் இப்படி பண்ணிட்டான், ஒரு புராடி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அதை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி சாகிற எத்தனையோ மனைவிமார்கள், எத்தனையோ புருஷன்மார்கள், எத்தனையோ பெற்றோர்கள், முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் தள்ளிவிடப்படுகிற முதியோர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் யார்? பெரியவர். என்னத்தை பெற்றிருக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறீங்க. நீங்களா யார்? தேவர்கள். நீங்க அப்ப என்ன பண்ணணும்? நீங்க மற்றவர்களுடைய கட்டுகளை நீங்க இருக்க வேண்டியவர்கள். நீங்க மற்றவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியவர்கள், சரி, மற்றவர்களை சந்தோஷத்தினாலே நிரப்பக்கூடியவர்கள். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் நீங்களாகவே இருக்கிறீங்க. பாருங்க பார்ப்போம். இதை உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்களாகவே தான் இருப்பீங்க. எவ்வளவு படிச்சு கொடுத்தாலும், எவ்வளவு பிரசங்கிட்டாலும் மரமண்டைக்கு என்ன விளங்க போதுங்கிற மாதிரி அப்படி உட்காந்துருப்பீங்க. முட்டாள்களா இருக்காதீங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சரி. நீங்க தான் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளையும் கட்டவிழ்க்கக்கூடியவர்கள். நீங்க தான் எல்லாருக்கும் விடுதலையை காண்பிக்கக்கூடியவர்கள். சரி. நீங்க தான் எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு மட்டும்தான் அது முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட உங்களுக்குள்ள இருந்தா நீங்க வேலை செஞ்சாகணும். நீங்க சின்ன பிள்ளைகள் கூட தற்கொலை பண்ணி செத்து போகுது. எதுக்கு சாகுதுன்னே தெரியல. சரி. எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறீங்க இந்த இடத்துல. எத்தனையோ வாலிபர்கள் இன்னைக்கு செத்து தோண்டு போறாங்க, மகிழ்ச்சியை இழந்து போயிருக்கிறாங்க. நீங்க வேலை செய்யணும். என்ன பெருசா வேலை செய்ய போறீங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். இதை நீங்க செய்யாம இருக்கிறீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படிப்பட்டவர்கள் சொல்லி. அதை ஆண்டு சொன்னார். அப்பதான் பவுல் சொன்னார், உனக்கு எந்த ஒரு கெடுதியை நீ என்ன செஞ்சுக்கிறாத, உண்டாக்கிக்கிறாத. இளைஞ கவனி எல்லாரும், நீ தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கிறனா, நீ தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே புதைச்சு வச்சுட்டு இருக்கிற நீ முயற்சி செய்வன, உனக்கு நீயே கெடுதியை உண்டாக்கி கொண்டிருக்கிறன்னு அர்த்தம். நீ எழுமணும், நீ போகணும். உனக்கு தெரியும் நீ போகக்கூடிய இடங்கள் எங்கன்னு சொல்லி கர்த்தர் உன்னை கொண்டு போவார். சாரி. நீ மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய நபராக என்ன செய்ய வேண்டும்? நீ மாற வேண்டும். சாரி. யோசிச்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தையை பெற்றவங்க பார்த்தா அவலட்சண கோலமா இருந்தாங்க, அலங்கோலமா இருந்தாங்க. சாரி. அவங்க 2 பேர் முன்னிலையிலும் பெரிய ஒரு அதிகாரி போய் விழுந்து ஆண்டவமார்களேன்னு சொல்லி அவர்களை பார்த்து பணிந்து கொள்ளும் நிலைமையை என் ஆண்டவராகிய தேவன் உன்னை போல பைத்தியக்காரர்களாக இருந்த உங்களுக்கும் பைத்தியக்காரர் இருந்த எனக்கும் கொடுத்திருப்பாருன்னு சொன்னா, இந்த உலகத்துல அதை விட மேன்மையான ஒரு பதவி, அதை விட மேன்மையான ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு நிறைந்த வாழ்வு யாருக்குமே கிடையவே கிடையாது. செல்வாக்கு என்ன தெரியுமா? பணத்துல இல்ல, பொருள் இல்ல. சரி. எனக்குள்ள இருந்து தேவ வல்லமை புறப்பட்டு போயிட்டா எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்தாலும் என் காலிக்கு என்ன செஞ்சாங்க? விழுந்தாகணும். இந்த கர்த்தர் என்ன கொடுத்துக்கிற மிகப்பெரிய வெகுமதியான பரிசு. நான் கேட்டு கிடைக்கல. அப்போ பவுல் கேட்டு கிடைக்கல. அவன் கேட்காமலே கர்த்தர் அதை என்ன பண்ணார்?
கொடுத்தார். அதான் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்களே என்னமோ வேலை பண்ணணும், அதை பண்ணி இது பண்ணி என்னமோ ட்ரை பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. இல்ல, நீ எந்த வேலையும் யாரையும் யாரையும் உன்னால காப்பாற்ற முடியாது, யாருக்கும் நீ ரட்சிப்பு கொடுக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் தான், உனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தால் நீ அந்த வார்த்தையை மற்றவனுக்கு போதித்தீனா அவனும் அவனுடைய குடும்பமும் என்ன செய்யப்படும்? ரட்சிக்கப்படும். சரி, நல்ல கவனி. அதான் இன்னைக்கு பார்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனது மிகுந்த துன்பத்திலும் நீ மிகுந்த மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறதற்கு தான் தேவன் இந்த காரியங்கள் மூலமாக இதோட என்ன செஞ்சார் பேசினார். நான் பைத்தியக்காரன் இருந்துடக்கூடாது, சரி, தவறான முடிவுகள் என்று வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களை போல எடுத்து விடக்கூடாது. அப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய மற்ற வாலிபர்களை போல என்னுடைய வாழ்க்கை இருக்க முடியாது, மற்ற சிறு பிள்ளைகளை போல என்னுடைய வாழ்க்கை இருக்க முடியாது, மற்ற குடும்பங்களைப் போல கணவன் மனைவியான வாழ்க்கையை போல எங்களுடைய வாழ்க்கை இருக்க முடியாது, இருக்க முடியாது. மற்றவர்களை போல வயது போல எங்களுடைய குடும்பங்கள் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா தேவன் எங்களுக்கு காண்பித்த அனுசரணை சாதாரணமான அனுசரணை கிடையாது. சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அந்த நன்மையை எங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணிக்கிறாங்க வந்து கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட நாம தவறான எந்த விதமான முடிவுகள் எங்கள் வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, நாங்கள் எடுக்க முடியாது. நல்ல கவனிங்க, நாங்கள் எல்லாரும் இயேசுவின் வார்த்தை பெற்றுக்கிறோம், எல்லோரும் தேவர்களாக இருக்கிறோம். ஆகவே தேவர்களாக இருக்கிற நாம சாரே அசிங்கமான ஒரு நிலைமைக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது. இன்னைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம் நாம யார் அப்படின்றது. ஆகவே எந்த பெரிய துன்பத்திலும் எங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய வார்த்தை மூலமாக என்ன பண்ணுகிறார், வந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.